கடவுளே கிருஷ்ணா, நன்றி. இனிமே நான் போன் பண்ணா என் பொண்ணு என் போனை எடுக்க மாட்டா. நான் கூப்பிட்டாலும் என் பொண்ணு என்னை தேடி வர மாட்டா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே. ஏன் தாமனி என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? இது தாமினியோட போனு. நான் கூடிய சீக்கிரம் இந்த இரும்பு கம்பியை சேகர் அண்ணன் கிட்ட சொல்லி பரிசோதிக்க அனுப்பணும். ஹலோ சேகர் அண்ணா. ஹலோ சேகர் அண்ணா. ஹலோ ஹலோ சேகர் அண்ணா, நான் பேசுறது கேக்குதா? சேகர் அண்ணா, நான் சொன்னல அந்த இரும்பு கம்பி இப்ப என்கிட்ட இருக்கு. அந்த இரும்பு கம்பியை நம்ம பரிசோதனைக்கு அனுப்ப முடியுமா? அந்த பரிசோதனை தான். போரன்சிக் பரிசோதனை, அதுக்காக தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இரும்பு கம்பிக்கு பின்னாடி இருக்க கதை எனக்கு தெரியணும். இந்த இரும்பு கம்பியை எதுக்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். சரிங்க சேகர் அண்ணா, நீங்க இப்பவே வீட்டுக்கு வாங்க, நான் இந்த இரும்பு கம்பியை கொடுக்குறேன். ஆனா ப்ளீஸ் சேகர் அண்ணா, நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே இந்த இரும்பு கம்பியை பரிசோதனைக்கு அனுப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும். வேற யாருக்கும் இந்த இரும்பு கம்பியை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது, சரியா? சரிங்க சேகர் அண்ணா, வச்சிடுறேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இல்ல. எங்க மொத்த குடும்பத்தோட அழிவுக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும். நான் சந்தேகப்பட்டது சரியா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க இங்க வந்தது, இந்த இரும்பு கம்பியை தேடினது, அப்பப்ப வீட்ல இருந்து காணாம போனது, திடீர்னு உங்க நடவடிக்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது, அப்புறம் என் மேல திடீர்னு அவ்வளவு நிறைய வெறுப்பு வந்தது. இப்ப எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுமா. என்ன ராதா உளறிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன சந்தேகம்? நான் உன்னோட மாமியாருங்கிற முறையில உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்தேன். ராதா, ஒரு வீட்டோட மருமக யாருக்கும் தெரியாம வீட்ல இருந்து ரகசியமா கிளம்பி வெளியில வந்தானா, அந்த வீட்டோட மாமியார் அவளை பின்தொடர்ந்து வரத்தான் செய்வா. தன்னோட மருமக எந்த பிரச்சனையிலயுமே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்படிங்களாமா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கருப்பு துணி போட்டுக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு வந்தீங்க? இந்த இரும்பு கம்பியை தேடி ஏன் வந்தீங்க? என்ன இரும்பு கம்பி? நான் எதுக்கு இந்த இரும்பு கம்பியை தேடி வரணும்? இரும்பு கம்பின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த இரும்பு கம்பியில என்ன இருக்கு என்ன இல்ல
நீங்க துளசி அக்காவை எப்போ எப்படி கொன்னீங்க இது எல்லாத்தையும் நீங்க தானமா சொல்லி ஆகணும். இல்ல இப்படி சொல்லட்டா, துளசி அக்காவை கொன்ன கொலகாரி என்ன ராதா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நீ உளறிக்கிட்டு இருந்தா உன் வார்த்தை மேல யாருக்கு நம்பிக்கை வரும்? யார் என் வார்த்தையை நம்புவாங்க நம்பலன்றத பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இந்த கொடூரமான குற்றத்தை நீங்க பண்ணலன்னு சொல்லிருக்கணும். இந்த குற்றத்தை நீங்க மறுக்கவே இல்லை. இதுவே எனக்கு உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆதாரம். இதுக்கு மேல என் கண்ணில் நீங்க மண்ணை தூவ முடியாது. இதுக்கு மேல உங்களோட எந்த பொய்யும் உங்களுக்கு உதவாது. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் குருமா. கருப்பு துணி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ரகசிய ஆளும் நீங்க தாமா. என் துளசி அக்காவை கொலை பண்ண கொலைகாரியும் நீங்க தான். இனிமே உங்களால எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. சரி, இதுக்கு மேல உனக்கு நானும் எந்த விளக்கமும் கொடுக்க விரும்பல. நீ எல்லார்கிட்டயும் என்ன நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ற? நான் தான் துளசியை கொன்னேனா? ஆமா, நான் தான் அந்த துளசியை கொன்னேன். என் கையால நானே அவளை அடிச்சு கொன்னேன். அதோ பாரு, அந்த இடத்துலதான் நான் துளசிய அடிச்சு கொலை பண்ணேன். நான் ஒன்னும் பெருசாலாம் அடிக்கல, ஒரே அடிதான் போட்டேன். மொத்தமா போய் சேர்ந்துட்டா. ஓ முகத்துல எவ்வளவு கேள்வி ஓடுது. நான் உன் முன்னாடி என் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். நான் தான் துளசிய கொலை பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஆனா உன்னுடைய முகம் என்னடான்னா நான் நம்பவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. உன்னாலேயே இத நம்ப முடியல அப்படின்னா இந்த விஷயத்த நீ 4 பேர்கிட்ட சொன்னா அவங்க எப்படி உன்னோட வார்த்தையை நம்புவாங்க? யார்கிட்ட போய் சொல்லுவ? மோகன் கிட்டயா? ஆமாமா, நான் என் மோகன் ஐயா கிட்டதான் சொல்லுவேன். என் வார்த்தையை நிச்சயமா அவர் நம்புவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் நம்புவாரு. சரி போ, போய் மோகன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. மோகனையா, மோகனையா, உங்க அன்பான அம்மா அவங்க தான் துளசி அக்காவை கொன்னாங்க அப்படின்னு நீ சொன்ன உடனே அவன் உன்னை நம்பிடுவான்ல. அப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு தோணுதா ராதா? மோகனுடைய வாழ்க்கையில என்னோட முக்கியத்துவம் என்ன? நான் எந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவ யோசி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல கைய வைப்ப? இந்த கையால தானே என் அம்மாவை நீ அடிச்ச. நீ யோசிக்கிறது 100க்கு 100 சரிதான் ராதா. மோகனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு வெறும் அம்மா கிடையாது, அவன் வணங்குற தெய்வம். தெய்வம்னு கூட சொல்ல முடியாது, சொல்ல போனா அதுக்கும் மேல. தாயில்லாத மோகனை நான் தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். என் பிள்ளைங்களை விட அதிக பாசத்தோட வளர்த்தேன். இந்த விஷயத்த வெறும் நான் மட்டும் சொல்லல, மோகனுக்கும் தெரியும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதோ பார் ராதா, நான் மோகனை இந்த உலகத்துல கொண்டு வரல. ஆனா மோகனுடைய உலகமே இப்ப நான் தான். எல்லாத்துக்கும் என்னதான் எதிர்பார்ப்பான். சரி, அதெல்லாம் விடு, போட்டு விடு. அந்த தாமினி விஷயத்தை எடுத்துக்கோ. தாமினி துளசிய கொலை பண்ண பழிய தான் மேல போட்டுக்கிட்டா. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு உண்மை தெரியவே இல்லை. துளசிய கொலை பண்ணது தான் இல்லைன்னு அவளுக்கு தெரியாது. அவளாலேயே எதுவும் நிரூபிக்க முடியல. எந்த ஆதாரமும் இல்லாத ஒன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த கம்பி
இத பரிசோதனை அட என்ன கம்பி கம்பி கம்பின்னு. இந்த கம்பி இருக்கே ராதா, இது ரொம்ப வருஷம் பழமையானது. இத பரிசோதனை பண்ணணுமா? பண்ணி பாரு. உடனே இத பரிசோதனைக்கு அனுப்பு. உண்மைய நான் எந்த அளவுக்கு சுத்த விட்டுருக்கேன்னு உனக்கு தெரியாது ராதா. நீ என்னதான் தொண்டை கிழிய கத்துனாலும் இதுல எது உண்மை எது பொய்ன்னு உன்னால என்னைக்குமே நிரூபிக்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் தி கிரேட் காதம்பரி. நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். நான் இந்த விளையாட்டை ஆடல, இந்த விளையாட்டே நான் தான். ஹே ராதா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மோகன் ஐயாவுக்கு எப்படி இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணலாம்? அவர் உங்களை தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு அம்மா இல்லையா? எப்படி உங்களால இப்படி துரோகம் பண்ண முடியுது? உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுல, அதனாலதான் இதுல என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு உனக்கு புரியாது ராதா. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு தேவை. சின்ன வயசுல இருந்து நான் கண்ட கனவு ஒரு பெரிய பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, காரு, பணம்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். ஆனா அதே நேரத்துல எதுவுமே எனக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கல. நேர்மையான வழியில போனா எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த குடிகார விஸ்வநாதனை நான் பார்த்த உடனே அந்த ஆள் எனக்கான ஆடம்பர வாழ்க்கைக்கான டிக்கெட்டா மாறினான். அந்த ஆள் புள்ள மோகன். அப்போ உன் புருஷன் ஒரு குழந்தை. இப்ப என்னன்னா, நான் நினைச்சிருந்தேன்னா நான் ஒரு கெட்ட மாற்றாந்தாயா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மொத்த பிசினஸ், பணம், பங்களா, சொத்து அத்தனையும் மொத்தமா மோகன் பேர்ல மட்டும்தான் இருக்கு. அதனால நான் அவனுக்கு எப்பவும் அன்பு, பாசம் அப்படிங்கிற வலைய விரிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரி என்னோட வலையில மோகன் வந்து நல்லா சிக்கிக்கிட்டான். அவனுக்கு என் மேல இருக்கிற பாசம் அதிகமாகி என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் அந்த வீட்டை பாத்துக்கிட்டேன், பிசினஸ கவனிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாமே காதம்பரியான எனக்கு சொந்தமாகும். நான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், மோகன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். நான் ஒரு வார்த்தை சொன்ன அவனோட மொத்த சொத்தையும் எல்லாத்தையும் என் பேர்லயும் என் பிள்ளைங்க பேர்லயும் எழுதி கொடுப்பான். இது எல்லாமே கரெக்டா நான் பிளான் போட்டபடிதான் நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா தாமினிக்கும் மோகனுக்கும் நான் நிச்சயதார்த்தமே பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் தாமினி அப்படியே என்ன மாதிரின்னு. எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கும் போது அந்த துளசி நடுவுல நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. அவ வந்து எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா. மோகன் எங்க என் கை நழுவி போயிடுவானோன்னு பயந்துட்டேன். அதனாலதான் எனக்கு அந்த நேரத்துல வேற வழியே தெரியாம அவளோட கதையை நான் மொத்தமா முடிச்சிட்டேன். நாம நினைச்சதை அடையணும்னா சில நேரத்துல சில பலிகளை நாம கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் எனக்கு வரணும்னு நான் துளசி அப்படிங்கிற ஒருத்திய பலி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். யாரு நீங்க கொன்னீங்களோ அவங்க மோகன் ஐயாவோட காதல். ஒருத்தரோட பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்படி உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது? ஐயோ ராதா, கொஞ்சம் உன் லெக்சரை நிப்பாட்றியா? நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஆனா நீ உன்னோட உளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டே வா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆனா நீ யார்கிட்ட மோதிரங்கிறத மறந்துடாத. நான் காதம்பரி, அத ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடு வராதா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மோகனையே நீ இழக்க வேண்டி வரும். அதனால ஜாக்கிரதையாரு. அப்படின்னா அன்னைக்கு துளசி அக்கா எந்த ஆளை பத்தி என்கிட்ட சொன்னாங்களோ
அது அம்மா தானா? அம்மா தான் துளசி அக்காவை கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க சுதந்திரமா இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் என்னோட மோகனையாவுக்கும் குஷிக்கும் பாதுகாப்பே இல்ல. அவங்க உயிருக்கு ஆபத்து. ஐயோ கடவுளே கிருஷ்ணா. அம்மா, நான் என் குஷியையும் மோகனையாவையும் காப்பாத்துறது மட்டும் இல்ல, உங்களை கையும் களவுமா பிடிச்சு உங்க முகத்திரையும் நான் கிழிச்சே தீர்வேன். உங்களை கைது பண்ண வைப்பேன். அப்புறம் என் மோகனையா, என்னோட குடும்பம், இந்த மொத்த உலகத்துக்கும் நீங்க தான் குற்றவாளி, என் துளசி அக்காவை கொலை பண்ண கொலையாளின்னு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். அவங்க எல்லாரையும் நான் முழிச்சுக்க வைப்பேன். யார இத்தனை நாள் அவங்க எல்லாம் தெய்வமா பூஜை பண்ணாங்களோ அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய அரக்கின்னு நான் அவங்களுக்கு காட்டுவேன். அம்மா, நீங்க காதம்பரி தேவியா இருந்தா நானும் ராதா மோகன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மோகன் ஐயாவோட மனைவினா. ஹலோ. ஹலோ, மோகன் சார் தான் பேசுறீங்களா? மோகன் தான் பேசுறேன். நீங்க? ஹலோ. ஹலோ. யார் இருந்தாலும் பேரை கேட்டு போனை கட் பண்றான். என்ன எழுப்புறதுக்கு தான் போனை பண்ணியடா? என்ன நீங்க தானே கத்துனீங்க? நீ என்ன அடிக்க வரைக்கும் நினைச்சிட்ட? ஐயோ மோனையா, நீங்க இருக்கீங்களே, நான் எதுக்கு உங்களை அடிக்க போறேன்? எனக்கு என்ன தெரியும்? அம்மா, இந்த நேரத்துல எதுக்கு ஆட வச்சு சுத்திட்டு இருக்க? மோகனையா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது மோகனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு வெறும் அம்மா கிடையாது, அவன் வணங்குற தெய்வம். என்ன? அது வெளிய இருந்து எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான் யாரோ திருடன் நுழைஞ்சிட்டான்னு நினைச்சேன். திருடனா? அதனாலதான் அந்த ராடை எடுத்துக்கிட்டு போனேன் அவனை அடிக்கிறதுக்கு. இந்த இரும்பு கம்பி தான் கிடைச்சது. வாட்ச்மேன் என்ன செத்துட்டானா? அவர் தூங்கிட்டு இருப்பார்ல. அப்ப அவர் டியூட்டியை நீ பார்க்க போனியா? மோகனையா, ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் என் கூட என் ஜான்சி ராணி கூட இருக்காளே. எனக்கு நல்லா தெரியும், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. எப்பவும் எதுவும் ஆகாது. ஏய். மோகனையா, இதுவரைக்கும் என்னோட போராட்டம் வெளியே இருக்க எதிரி கூட இருந்தது. நம்மளோட மிகப்பெரிய எதிரியே இந்த குடும்பத்துல ஒருத்தருங்கிற விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அந்த எதிரி இந்த குடும்பத்தோட தலைவிங்கிறதையும் உங்களோட அம்மாங்கிறதையும் நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப என்னோட லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படியாவது உங்களையும் குஷியையும் நான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த ராதா நிச்சயமா அமைதியா இருக்கிற பொண்ணு கிடையாது. என்ன ஆனாலும் என்ன பத்தின ரகசியத்தை சொல்றதுக்கு இவ முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவளை நான் இந்த வீட்ல இருந்தும் இந்த உலகத்துல இருந்தும் மொத்தமா அனுப்பியே ஆகணும். நான் தான் பேசுறேன். இந்த ராதா நமக்கு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கா. அவ ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவளோட கதையை நாம மொத்தமா முடிச்சாகணும்.